அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 14/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 113 மற்றும் 114. அத்தியாயம் 9 தஃப்சீர். புரைதா பின் அல் ஹுசைப் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே தங்கினார்கள். நாங்கள் சுமார் 1000 பேர் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு பின்னர் எங்களை நோக்கி வந்தார்கள். அவர்களுடைய கண்கள் இரண்டும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தன. உடனே உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நபி அவர்களிடம் சென்று, எம்முடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார்கள். பின்னர், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பதில் கூறினார்கள். என் தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு கோரலாமா என்று வல்லமையும் மாண்பு மிக்க என் இறைவனிடம் அனுமதி கோரினேன். எனக்கு அவன் அனுமதி அளிக்கவில்லை. எனவே நரகத்தை நினைத்து என் தாயார் மேலுள்ள கருணையால் என் கண்கள் இரண்டும் கண்ணீர் வடித்தன. 3 விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று முன்னர் உங்களுக்கு நான் தடை விதித்திருந்தேன். அடக்க ஸ்தலங்களை சந்திக்க வேண்டாம் என உங்களுக்கு தடை விதித்திருந்தேன். இனி நீங்கள் அடக்க ஸ்தலங்களை சந்திக்கலாம். அவ்வாறு அடக்க ஸ்தலங்களை சந்திப்பது உங்களுக்கு நல்லதை நினைவூட்டும் என்பதே இதற்கு காரணமாகும். அடுத்து, குர்பானி பிராணிகளின் இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் உண்ணக்கூடாது என்றும் உங்களுக்கு தடை விதித்திருந்தேன். இனி நீங்கள் குர்பானி இறைச்சியை 3 நாட்களுக்கு பிறகும் உண்ணலாம். விரும்பியவாறு சேமித்து வைக்கலாம். குறிப்பிட்ட சில பாத்திரங்களில் பானங்களை ஊற்றி வைக்க வேண்டாம் என்றும் உங்களுக்கு நான் தடை விதித்திருந்தேன். இனி நீங்கள் விரும்புகின்ற எந்த பாத்திரத்தில் வேண்டுமானாலும் பானங்களை அருந்தலாம். ஆனால் போதை தரும் எதையும் பருகாதீர்கள். அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மையவாடிக்கு சென்றார்கள். நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம். அங்கு போனதும் அங்குள்ள ஓர் அடக்க ஸ்தலத்தின் அருகில் அமர்ந்து நீண்ட நேரம் யாரிடமோ உரையாடி கொண்டிருந்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழலானார்கள். அவர்களின் அழுகையை பார்த்து நாங்களும் அழுதோம். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து சென்றார்கள். அப்போது நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். பின்னர் எங்களையும் அழைத்தார்கள். நீங்கள் ஏன் அழுதீர்கள் என்று எங்களிடம் கேட்டார்கள். அதற்கு, நீங்கள் அழுததாலேயே நாங்களும் அழுதோம் என்று பதிலளித்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஓர் அடக்க ஸ்தலத்திற்கு அருகில் அமர்ந்திருந்தேனே, அது என் தாயார் ஆமினாவின் அடக்க ஸ்தலமாகும். என் தாயாரின் அடக்க ஸ்தலத்தை சந்திப்பதற்கு என் இறைவனிடம் அனுமதி கோரினேன். எனக்கு அவன் அனுமதி அளித்தான். நான் மறுபடியும் என் தாயாருக்காக பாவ மீட்சி கோரி பிரார்த்தனை புரிவதற்கு என் இறைவனிடம் அனுமதி கோரினேன். அவன் எனக்கு அனுமதி அளிக்கவில்லை. அத்துடன் இந்த வசனம் 113 அல்லாஹ் எனக்கு அருளினான். பெற்றோர் விஷயத்தில் ஒரு பிள்ளைக்கு என்ன ஏற்படுமோ அதுவே எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் அழுதேன். முன்னர் அடக்க ஸ்தலங்களை சந்திக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு தடை விதித்திருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் அடக்க ஸ்தலங்களை சந்திக்கலாம், ஏனெனில் அது மறுமையை நினைவூட்டும். இந்த வசனம் 113 தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஆரம்பத்தில் மக்கள் இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்தனை புரிந்து கொண்டிருந்தனர். இறுதியில் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். இவ்வசனம் அருளப்பெற்றதை அடுத்து இறந்து போன இணை வைப்பாளர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதை அவர்கள் கைவிட்டனர். ஆனால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவதை இந்த வசனம் தடை செய்யவில்லை. எனவே உயிரோடு இருக்கும் இணை வைப்பாளர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி வந்தனர். பின்னர் தான் அல்லாஹ் இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது தந்தைக்கு அவர் அளித்திருந்த வாக்குறுதியின் காரணத்தால் அன்றி வேறில்லை எனும் அடுத்த 114வது வசனத்தை அருளினான்.
இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.